பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு ஆசீர்வாதமான நாளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். உன்னில் மீதியாயிருப்பவர்கள் நன்மை அடைவார்கள். தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்ப்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். உனக்கு சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். இந்த மாதம் கர்த்தர் நமக்கு சகாயம் செய்கிற மாதம், கர்த்தர் நமக்கு உதவி செய்கிற மாதம். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நமக்கு சகாயம் செய்து நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய ஊழியத்தையும் நம்முடைய வருமானத்தையும் நம்முடைய தேவைகளையும் நம்முடைய வியாபாரத்தையும் நம்முடைய தொழிலையும் கர்த்தர் ஆசீர்வாதமாய் நடத்தி, ஆண்டவர் நமக்கு அற்புதமாய் நடத்தி நமக்கு நன்மை அடைய பண்ணி ஆண்டவர் நமக்கு சகாயம் செய்து நம்மை பாதுகாத்துக் கொள்வார். ஆகவே இந்த ஆண்டு போகிறோம், நம்முடைய பிள்ளைகளை விட்டுக் கொடுக்க போகிறோம். நம்முடைய எல்லா காரியத்தையும் கர்த்தருடைய கரத்தில் விட்டுக் கொடுக்கும் போது ஆண்டவர் நமக்கு சகாயம் செய்து அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் நமக்கு சகாயம் செய்து நம்மை பொறுப்பெடுத்துக் கொள்வார். ஆண்டவர் நமக்கு சகாயம் செய்து நமக்கு அற்புதங்களை செய்வார். நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம், நான் உனக்கு சகாயம் செய்வேன் என்று சொன்னீரே, அப்படியே நீர் எங்களுக்கு சகாயம் செய்து எங்களை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே பொறுப்பெடுக்கும்படி வழி நடத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம். தேவ நன்மை, தேவ கிருபை, தேவ சமாதானம் எங்களை பாதுகாத்துக் கொள்ளட்டும். ஆசீர்வதியும் பெரிய காரியங்களை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.